ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் வீடியோவே போடல, சாரி. அதுக்கு இப்போ நம்ம வீடியோ போடுறோம், பாருங்க. இது ஒரு சூப்பரான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்மர் வேற ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்க எங்காலும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால இது ஒரு சூப்பரான ரெசிபி, ஈஸியாக செய்யலாம். இது ரெசிபி பேர் வந்து மசாலா சாட். ரோடு கடையிலலாம் விற்பாங்க, அங்கே சாப்பிட்ருக்கோம். பட் இப்போ ஹோம்மேடாக செய்கிறோம். நாங்கள் அரக்கோணத்தில் இருக்கோம். அரக்கோணத்தில் நிறைய இடத்துல இது விற்கிறாங்க. பாருங்க, பார்க்கும் போது எப்படி இருக்கு, எச்செல்லாம் ஊறுது. சூப்பராக இருக்கு ரெசிபி. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்காக வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கணும். அது 5 to 6 hours ஊற வச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கின்னு அதில் பச்சை பட்டாணி 3 பொட்டேட்டோ நல்லா பீல் பண்ணி போட்டுக்கணும். இது முழுகிற வரைக்கும் தண்ணி போட்டுக்கணும். நல்லா விசில், ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து டொமேட்டோ, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். மிக்சி ஜாரில் போட்டுக்கின்னு 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கின்னு 2 டீஸ்பூன் ஆயில், அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச ஆனியன்ஸ், 1 ஆனியன், பெரிய ஆனியன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து நம்ம குக்கர் வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கும். இதுக்குள்ளே பாருங்க, நம்ம வந்து பொட்டேட்டோவை இப்போ ஸ்மாஷ் பண்ணணும். பாருங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்மாஷ் பண்ணுங்க. அதுக்குள்ளே இது கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் கூட இது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா, சாட் மசாலா கம்பல்சரியாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் 1/4 டீஸ்பூன் போட தேவையில்ல, 1/2 டீஸ்பூன் கூட போடலாம். அடுத்து உப்பு, எவ்வளோ உங்களுக்கு உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நல்லா கலந்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்ல ஸ்மாஷ் பண்ணி பொட்டேட்டோ, அது இது கூட சேர்த்துக்கணும். பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கணும். பாருங்க, சேர்த்துட்டு அப்புறம் நல்லா கலந்துக்கணும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். எப்படி கலக்குறாங்க பாருங்க. உப்பு பத்தலைன்னா எங்களுக்கு உப்பு பத்தலைனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு திக்காக வரணும், நல்லா திக்கான பதத்தில் வரணும். அடுத்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கின்னு பானிபூரி ஒரு 5 to 6 பானிபூரி எடுத்து அதை நொறுக்கிக்கணும் நல்லா. பாருங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி நொறுக்கிக்கணும். பானிபூரி எடுத்து நொறுக்கிட்ட அப்புறம் அந்த சாட் இது கூட சேர்த்துக்கணும். அந்த பட்டாணி சாட் இது கூட சேர்த்துக்கணும். அடுத்து ஸ்லைஸாக இருக்கிற கேரட், ஆனியன், கொத்தமல்லி, கார்ன் சிப்ஸ்
நீங்கள் வந்து வேணும்னா இன்னும் டொமேட்டோ கூட போட்டுக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு, இங்கே எங்கள் வீட்டில் யாரும் டொமேட்டோ சாப்பிட மாட்டாங்க, அதனால போடல டொமேட்டோ. கார்ன் சிப்ஸ் போட்டிருக்கோம், கொத்தமல்லி கடைசியில். உங்களுக்கு வேணும்னா பொரி கூட சேர்த்துக்கலாம், பொரி இல்லை அதனால நாங்கள் சேர்த்துக்கல. அடுத்து கடைசியில் லெமன் திருப்பி புழிஞ்சுக்கணும். புழிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு. சூப்பரான ரெசிபி இது. கலந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.